போறாங்க அப்படின்னா உங்க செல்போனையே தூக்க போறாங்க. என்ன பண்ண போறாங்க? உங்க செல்போனை தூக்க போறாங்க. எப்படி தூக்க போறாங்க கவனிங்க. இப்போ துபாயில கொண்டாந்தாச்சு. இதுதான் இப்போ துபாயோடைய நிலைமை. இங்க பாருங்க, இது இப்போ துபாயில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, forget மொபைல் போன்ஸ். இங்க இருக்கு பாருங்க, forget மொபைல் போன்ஸ், கெட் ரெடி டு பி சிப்ட். உங்களுக்கு சிப்பு போடுவதற்கு நீங்க என்னவா மாறுங்க? ரெடி ஆகுங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறோம்? சிப்பு போட போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன செய்வாங்க கவனிங்க. இது வந்து எஃப்சிஆர், ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காட்டுவாங்க பாருங்க. இப்போ இவர் போய் கடையில் வாங்குறாரு. இப்போ அவர் எப்படி பே பண்ண போறாருன்னு பாருங்க. கொண்டு போயிட்டு கொடுத்தாரு, முகத்தை மட்டும்தான் வைக்கிறாரு, ப்ராசஸிங், பேமெண்ட் ரிசீவ், அவ்வளோதான். இப்போ அவர் பணத்தை கொடுக்கவே இல்லை, எதுவும் செய்யவே இல்லை. சில நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது யோசிக்கிறோம்ல, ஏன் திடீர்னு இப்படி நடக்குதுன்னு. நான் எப்பவுமே நினைப்பேன், எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்கும். தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த உலகளாவிய டிஜிட்டல் இருக்குல்ல, இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்டா 2 சிட்டியை வச்சிருந்தாங்க, 2 நாடு தான் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் டாப்பா கொண்டு வந்து நம்பர் 1 இடத்துக்கு 2 நாடு வந்துச்சு. ஒன்று துபாய், இன்னொன்று ஆஸ்திரேலியா. இப்போ முழுவதும் எது தாக்கப்பட்டிருக்கு? இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் அதிகப்படியாக எது தாக்கப்பட்டுச்சு? துபாய் தான் தாக்கப்பட்டுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க வந்து இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பின்னோக்கி போகிற நிலைமையில இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தான் நடக்கும். ரெடியாக இருக்கும், ஆனால் கர்த்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார்? டைம் எடுத்துப்பார். எதுக்குன்னா, அவருக்கு ஒரு எண்ணிக்கை நிறைவாக வேண்டியிருக்கு உலகத்தில். அவர் சேர்க்க வேண்டிய பிள்ளைகள் இருக்குது. அது வரைக்கும் இவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களை கொண்டாந்து நம்ம மேலே போடுறதுக்கு கொஞ்சம் ஆண்டவர் டிலே டைம் எடுக்கிறார். ஆனால் எல்லாமே ரெடியாக இருக்கு. அதை நமக்கு சொல்கிறாரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அவங்களை கொண்டாந்து உங்களுக்கு போட விடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ துபாய் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இந்த அடி வாங்க இப்போவும் வாங்கியிருக்கு, முந்தினத்தையும் ஒரு குண்டு போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்லோ ஆகுது. ஸ்லோனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் முந்தி. இப்போ துபாய் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஸ்போர்ட்டே கொடுக்க வேண்டாம். துபாயில் விசா எடுத்துட்டீங்கன்னா போதும், நேராக போய் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா போதும், அது டோட்டலாக உங்களை என்ன பண்ணிடும்? ஸ்கேன் பண்ணிடும். அதுவே அப்ரூவல் கொடுத்துரும். ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்குலாம் இந்தியாக்குள்ளே நுழையிறீங்கன்னா இமிகிரேஷன் ஒன்று இருக்கும். அங்கே ஒருத்தர் விசாரிச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஸ்டாம்ப் பண்ணுவார்ல. அப்படி ஒரு ஸ்டாம்ப்பு சிங்கப்பூர்லேயும் இருக்காது, துபாயிலையும் இருக்காது. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கும் 2 பக்கமும். நீங்கள் நடுவில் போய் நின்னா போதும், டோட்டலாக ஸ்கேன் பண்ணோம். உங்கள் பேரில் விசா எடுத்தாச்சான்னு பார்க்கும். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அது இவ்வளோ எவ்வளோ நேரத்தில் நடக்குன்னு கேட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்ல நடக்கும். 30 செகண்ட்ஸ் தான். அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம், அப்ரூவல்னு போயிடுவோம். இது துபாயிலையும் உண்டு, சிங்கப்பூர்லேயும் உண்டு. இப்போ தான் இங்கே முழுக்க ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க துபாய் முழுக்க பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, உங்கள் செல்ஃபோனை உங்களை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, சிக்னல் கிடைக்கல, அது கிடைக்கல, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. உங்கள் செல்ஃபோனை எடுத்துட்டு இந்த செல்ஃபோனில் சிம் கார்டு இருக்குல்ல, அதை உங்கள் உடம்புல இந்த சிப்பாக போட்டுட்டு உங்கள் உடம்பையே செல்ஃபோனாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும், ஆனால் நீங்கள் ஃபோன் இல்லாமையே பேசுவீங்க. நீங்கள் புதுசாக இருக்குது, அப்படிலாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா? கவனிங்க, இது பிபிசியில் வந்தது. இப்போ பாருங்க, இப்போ இந்த அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுமா அப்படின்றாங்க. அவங்க அம்மா, எதுக்குமா, நீ தான் எதிரிலே இருக்கிறிய, நீ கால் பண்ணுமா எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, எடுத்து பொண்ணு நம்பரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. இப்போ அந்த பொண்ணு ஃபோன் ஆன் பண்ணுது பாருங்க, அவ்வளோதான். அப்படின்ட்டு இப்படி பண்ணோடனே ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன விஷயம்? ஆமாம், இதான் எனக்கு கேட்குது, ஃபோனில் கேட்குது பாரு, நான் பேசுறது உனக்கு ஃபோனில் கேட்குது பாரு அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணு ஏஞ்சி போய் பேசும் பாருங்க. இப்போ நான் தான் ஃபோனுங்குது. எனக்கு வந்து என் கை தான் ஃபோன், எனக்குள்ள எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த பொண்ணு கையில் பேசுது. நல்லா கவனிங்க. இப்போ அவங்க அம்மா அங்கே ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்பீக்கரும் சிம் கார்டும் அந்த பொண்ணு உடம்புல இருக்குது. இப்போ காட்டுவாங்க பாருங்க. இப்போ கட் பண்ணு பாருங்க ஃபோனு, அவ்வளோதான், ஃபோன் கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுடைய கையை காட்டும் பாருங்க, எங்கே இருக்கு பாருங்க, அதான் ஃபுல்லாக உடம்பு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, கையில் ஸ்பீக்கர் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க ஸ்பீக்கர், அதான் ஸ்பீக்கர், அவ்வளோதான்.
முழுக்க இப்போ எல்லாம் ரெடி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல இந்த சிப்பை கொண்டு வந்து வைப்பாங்க. உடம்புல சிப்பை வச்சுட்டு உங்களை முழுக்க முழுக்க இன்டகிரேட்டட், அதாவது உங்களை முழுக்க முழுக்க ஒரு ஃபோன் மாதிரி மாற்றிடுவாங்க. இப்போ தான் நீங்கள் முழுக்க முழுக்க எதை தான் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில்? ஃபோனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் எதை யூஸ் பண்ணுறீங்க? ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க. எது எடுத்தாலும் ஃபோன் தான். நீங்கள் கால் பேசணுமா ஃபோன், ஃபோட்டோ எடுக்கணுமா, வீடியோ எடுக்கணுமா ஃபோன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே எது தான் இருக்குது? ஃபோன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து பையனுக்கு ஸ்கூல், அவனுக்கு செல்ஃபோனில் தான் வீட்டில் என்ன சொல்கிறது, ஹோம் ஸ்கூல் எல்லாமே பண்ணுறீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அதுதான் வருது. ஸோ இந்த ஃபோனை அப்படியே உங்களை மாற்ற போகிறாங்க. இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ துபாயில் சிப்பை உடம்புல வைக்க தொடங்கியாச்சு. உங்களுடையதான உடம்புக்குள்ளேயே ஃபோன் வைக்க தொடங்கியாச்சு. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறாரு பாருங்க, எப்படி வாங்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய கார்டை இவர் கையை வச்சு அதை சார்ஜ் பண்ணிட்டாரு. கார்டு இப்போ உடம்புக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா அது கையில் சிம் கார்டு இருக்குது, அவருக்குள்ள அந்த சிப் இருக்குது. இப்போ போய் அவர் கடையில் எப்படி பே பண்ண போறாருன்னு பாருங்க. இது எல்லாமே இப்போ உள்ள டெக்னாலஜி. நான் சொல்றது 2023 26க்குள்ள. இப்போ அவர் போய் ஒரு பொருள் வாங்குறாரு. இங்க பாருங்க, கையோடு வச்ச உடனே போதும், பே பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கரெக்டாக பாருங்க, ஆண்டவர் சொன்ன வலது கையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆண்டவர் சொன்னபடியே 100% கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வெளிப்படுத்தல் 13:16 நீங்க வேணான்னு சொல்லவே முடியாது. இது உலகளாவிய, திருப்பியும் சொல்றேன், நேற்று ஒரு கவர்மெண்ட் பார்த்தோம்ல, யூரோப்பியன் கவர்மெண்ட், இப்படி ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதான் வரும், ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, எல்லா நாடும் ஒரே யூரோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே பணம். அப்படி சேர்த்துட்டா காமன் மணிங்க, இந்த வேரியேஷனே கிடையாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா பணம் வந்து டாலரோட கம்பேர் பண்ணா 95 ரூபா 100 ரூபா கிட்ட போகுது இப்ப, இல்லையா? இப்ப திடீர்னு யூரோ சொல்லுது, நமக்கு அந்த டிஃபரன்ஸ்லாம் வேணாம், 1 யூரோனா 1 ரூபி ஒரே காமன் அப்படின்னா ஒத்துப்போமா மாட்டோமா? நம்ம இமிடியேட்டா ஒத்துப்போம். ஆனா அவன் ஒன்னு சொல்லுவான், இனி ருபீஸ் கிடையாது யூரோ. ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? பேரை தான் மாற்ற போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உலகளாவிய ஒரே பணம். இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற 28 நாடு அது ஒத்துக்குச்சு, 29 நாடு இப்போ ஏற்றுக்கொள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே உலகளாவிய ஒரே கரன்சி, ஒரே கவர்மெண்ட், ஒரே பார்லிமெண்ட் எல்லாம் உருவாகுது. அதற்கான முன் நடவடிக்கை தான் இது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீங்க ஜிபேன்னு சொல்றீங்க, ஜிபே எங்க இருக்கு கம்பெனி? கூகுள் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு கூகுள். நீங்க அந்த கம்பெனி வழியா தான் பணத்தை அனுப்புறீங்க, அந்த கம்பெனி வழியா தான் பணத்தை வாங்குறீங்க. முந்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் உள்ள பேங்க் வழியா அனுப்புவீங்க, இந்தியாவில் உள்ள பேங்க் வழியா வாங்குவீங்க. இப்போ இந்தியாவில் உள்ள பேங்க்குக்கு நீங்க யார் வழியா அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அமெரிக்கா கம்பெனி வழியா அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், இது முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகும். அவன் ஒன்னே ஒன்னு சொல்ல போறான், நாங்க கொடுக்கறதான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இதை விட ஈஸி, உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடையாது, ஃப்ரீயா ஒரு ஹாட் பேக் கொடுக்குறேன்னா நீங்க உடனே போட்டுருவீங்க. நீங்க ஃப்ரீன்ட்டாலே எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கெல்லாம்? உங்களுக்கு கொடுக்குறவன் யாரு, அவனால கொடுக்க முடியுமா, அதெல்லாம் நீங்க யோசிக்கிறாலே இல்ல. ஃப்ரீன்னா உடனே என்ன பண்ண போறீங்க? நீங்க இமிடியேட்டா கொடுத்துருவீங்க. நான் சொல்றது உடம்ப சிப்பு. நீங்க வேற ஏதோ கொடுப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க எதையுமே யோசிக்காத ஆள். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவன் சொல்ல போறான், நீங்க இப்பவே கூகுள் பேல போய் பாருங்க, உங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்கான். டிரான்சாக்ஷன் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கு? ரிவார்டுன்னு சொல்றான். அதே மாதிரி கூகுள் காரனோ அல்லது யூரோ காரனோ சொல்ல போறான், நாளைக்கு இருந்து இதை வாங்குற உங்களுக்கு ஒரு கார்டு வாங்கினா ஒரு கார்டு ஃப்ரீ, உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா தருவோம், அது ஃப்ரீயா தருவோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃப்ரீயா தராமலாம்டா, அது எப்படிடா உனக்கு ஃப்ரீயா தர முடியும், அதுக்கு செலவாகுமே, அது சும்மா இரு, அவன் சொன்னா செய்வான் அப்படின்னு யூரோப் காரனை நம்புவீங்க. நீங்க யார? யூரோப் காரனை நம்புவீங்க. நீங்க அவன் யூரோ கொண்டு கொடுத்தானா வாங்கத்தான் போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய வலது கையில நெத்தியில அவன் என்ன பண்ண போறான்? ஒரு சிப்பு ஒன்று போடத்தான் போறான். இப்போ வேதம் சொன்ன அத்தனை காரியங்களும் ரெடியாக இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. கர்த்தர் சொன்னது நீங்க போட மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. என்ன முடியாது? போட மாட்டேன் நீங்க சொல்லவே ஏன் முடியாதுன்னா, ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. இங்க பாருங்க,
இது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது பாருங்க, சிட்டிசன்ஸ் டோன்ட் ஹாவ் அப்சல்யூட் ரைட் ஓவர் தேர் பாடிஸ். அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு என்ன இல்லை. இது எதுக்காக வந்துச்சுன்னா, எல்லாருடைய கைரேகையும் கேட்டு வாங்குறாங்க. இந்த கைரேகைன்றது என்னது? நம்முடைய தனிப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன். இது உலகத்தில் வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போ இதை யாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதான் நீங்கள் பத்திரம் வாங்குறது, வீடு வாங்குறது, எதுவாக இருந்தாலும் எதுதான் வைக்க போறீங்க, இதான் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டியை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது இன்டர்நெட்டில் யார்கிட்ட வேணாலும் போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆதார் நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. எவனாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா எல்லா இடத்துலையும் கொடுப்பீங்க, அப்படி தானே? ஆதார் அப்படி தானே கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆதார் கொடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ போதா, உங்கள் கைரேகைலாம் போகுமா? எல்லாம் போகும் தானே. அப்போ என்ன போட்டாங்க, கேஸ் போட்டாங்கன்னா, இது எங்களுடைய தானே பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் போகுதே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து இனிமேட்டு அவங்களுக்கு கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நாங்கள் அதை என்ன செய்யலாம், ஒரு காரணத்துக்காக அவங்கள நாங்கள் ஆளுகை செய்யலாம். இப்போ கைரேகை, கண் கருவிழி எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, அத்தனையும் இருக்குது. ஸோ அவங்க நாளைக்கு போடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், போடத்தான் போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. போடாட்டி உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது எதுவுமே யாருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. நம்ம வாசப்படி வரைக்கும் தலைக்கு மேல கத்தி நிக்குது. ஆண்டவர் சொன்னது தலைக்கு மேல நிக்குது. ஒரே ஒரு வார் தான் பாக்கி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற வார் இது முடியும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போடுவாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி செல்போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, எப்படி வந்து ஸ்மார்ட் போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜிபே மாதிரி அதே மாதிரி இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உலகளாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய வலது கையிலும் நெத்தியிலையும் போடணும்பாங்க. ஏன் வலது கையில் நெத்தியில போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறது ரெண்டு அர்த்தம், ரெண்டு காரியம் அதுக்கு இருக்கு. ஒன்று, ஏற்கனவே உங்க இடது கையில ஒரு மார்க் இருக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அம்ம முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ பாதிப்பு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இதை ஒரு மார்க்கா போட தொடங்கினாங்க, லெஃப்ட்ல போட தொடங்கினாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா போடுறது இல்லை. இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளா போடவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாருக்கு அப்புறம் எல்லாருக்கும் வலது கையில போடுவாங்க. இந்த இடது கையில போட்டது ஏற்கனவே இருக்கு. ஸோ கம்பல்சரி ஒரு மார்க் எங்க வரணும், வலது கைக்கு வரணும். இது நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மிக முக்கியமானது, நம்ம உடம்புல இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரேஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க, இஎம்என்னு என்னமோ சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல இருக்கு. அது நம்ம உடம்புல 2 இடத்துல நல்லா இருக்குதுன்றாங்க. சிப்பை வச்சாச்சுன்னா சேட்டலைட்டோடைய கனெக்ட் பண்ணலான்றாங்க. அந்த 2 இடம், ஒன்று கை, இன்னொன்று நெத்தி. ஏன் கையும் நெத்தியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில தான் நார்மலா வைக்கிறது ஈஸி, எங்க போனாலும் யூஸ் பண்றதுக்கு வைக்கிறது, குறிப்பா வலது கை தான் ஈஸி. ஆனால் கை இல்லாதவங்க இருப்பாங்க, எக்ஸ்டெண்ட்ல கையெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நெத்தி இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான், இருக்கவே மாட்டான். ரெண்டாவது, நெத்தி தான் ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ். உங்களை போய் எங்க நின்னாலும், நான் சொல்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு மனுஷனை இப்பவே இந்தியாவில் நெத்தியை பார்த்து கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. புரியுதா புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை நெத்தியை பார்த்து நீங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவங்க யாரு, எந்த ஊருக்காரங்க, எந்த மொழிக்காரங்க கூட கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஏன்னா நெத்தி தான் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ் இல்லையா? அப்போ அந்த நெத்தியில தான் என்ன செய்ய போறாங்க, இந்த சிப்பை வைக்க போறாங்க. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அத்தனையும் 100% ரெடியாக இருக்கு. ஸோ இது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஏறக்குறைய 2010 இதுக்கானதான வேலைகள் நடக்குது. கவனிங்க, இது 2010 வந்த பேப்பர். நாங்கள் அப்போவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். 2010 வந்த பேப்பர். அன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அரசு கொடுக்கிறது ஆதாரம், ஆனால் அதை கொண்டு உங்களை என்ன செய்யலாம், கண்காணிக்கவும் செய்யலாம். 2000 கீழே படிக்க முடியுதா, அது எப்பன்னு வந்தது, எப்போன்னு இருக்குதா,
கீழே குட்டியா இருக்கு பாருங்க, 2010 மே மாசம் வந்தது. மேவோ அக்டோபர்லயே இருக்கும், அக்டோபர் மாசம் வந்தது. இது அப்போ உள்ளதான பேப்பர், அது மாதாந்திர பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல, ஒரு செக்குலர் மேகசின்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போ அவங்க போட்டதான ஒரு ஆர்டிக்கல். அதுவும் என்ன ஆர்டிக்கல்னா, தொழில்நுட்பம் அப்படின்னு மேலே போட்டிருக்கு பாருங்க. தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி, அந்த 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 டைட்டிலுக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க தெளிவாக போட்டிருந்தாங்க, இந்த கொண்டு உங்களை என்ன செய்ய போறாங்க, கண்காணிக்க செய்ய போறாங்க 24 hours. இப்போ உங்கள் செல்ஃபோன் இருக்கு, இந்த செல்ஃபோனில் உங்களை கண்காணிக்கும் போது ஒன்று நீங்கள் செய்யலாம், இந்த செல்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்கள் சிம் கார்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டு செல்ஃபோனை தூக்கி உடச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தாண்டி இப்போ நீங்கள் செல்ஃபோனையும் தூக்கி போட முடியாது, சிம் கார்டையும் தூக்கி போட முடியாது, உங்கள் உடம்புலேயே இந்த சிப்பை வச்சிருவாங்க. ஸோ உங்களை 24 hours கண்காணிப்பாங்க. இன்னொன்று தெரியுமா, இன்னொரு விஷயம் இப்போ செஞ்சுருக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த செல்ஃபோனில் பேசுகிறீங்கல்ல, இந்த செல்ஃபோனில் பேசுறது ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா? எங்கே ஆகும், எங்கே ஆகும், செல்ஃபோன்லேயே ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செல்ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பன் பண்ணி பேட்டரி எடுக்கலாம், தெரியுமா? இப்போ எந்த செல்ஃபோன்லையும் என்ன எடுக்க முடியாது, ஏன் எடுக்க முடியாது? அந்த டெக்னாலஜி அப்போ தான் இவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு செல்ஃபோன்லேருந்து பார்த்தா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காரியம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை 24 hours கண்காணிக்கிறதுக்கான இன்னொரு வேலை அது. அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சி உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க நம்மளை இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த எல்லா ஃபோனுக்குமே பேக்கில் ஓப்பன் பண்ண முடியாது, சிம் கார்டு மட்டும் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டான். மற்றபடி இது உள்ள எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டான். காரணம், இது உள்ளேயே உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகுது, இது இருக்கிறதுலே த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது இருக்கிறதுலே டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது இல்லாமல் ஆனால் இருக்கவும் முடியாது உங்களால். இப்போ இது இல்லாமல் ஒரு லைஃப்பை யோசித்து பாருங்க, தீந்தீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க, இப்போ நம்பர் தானே கொடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நம்பர் தானே கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன கூப்பிடுங்க உடனடியாக, எல்லாத்துக்கும் நம்பர் தான், எங்கே போனாலும் நம்பர் தான். இப்போ செல்ஃபோன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, ஸ்கூலும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த ஃபோன் இருக்கு. இப்போ ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி நான் சொல்றது கைவிடப்பட்ட பிறகு சொல்றேன், வருக வந்துருச்சு, போயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஆள் ஒருத்தன் கத்திட்டு இருந்தான் அன்னைக்கே, இதெல்லாம் கரெக்டாக சொன்ன மாதிரி நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ஃபோன் தான், இதை தூக்கி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் தூக்கி அடிச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அப்போ எப்படி உங்களை தப்பி போகாத காலம் ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனே உங்களுக்கு இருக்காது, உங்கள் உடம்புக்குள்ளேயே சிப்பை வச்சிருவாங்க. 24 மணி நேரமும் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கண்காணிக்கப்படுவீர்கள். தூக்கத்திலிருந்து போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் 12 செகண்டுக்கு ஒரு கேமராவில் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. 12 செகண்டுக்கு ஒரு கேமரா இருக்கும், அதுவே குறைவு. இப்போ அதிகமாக சிசி கேமரா இருக்கிற சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் சிட்டி. ஏதாவது ஒரு கேமரா நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சிட்டி ஷாங்காய், சைனாவில். எந்த திருடனையும் 10 நிமிஷத்துக்குள்ள பிடிச்சிருவாங்க அவங்க, எந்த வழியாக போனாலும் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி டோட்டல் சிட்டியுமே சிசிக்குள்ள இருக்குது, க்ளோஸ் சர்க்கியூட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியே போனா தான் இந்த நிலைமை இருந்துச்சு. ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சியில் நீங்க வீட்டுக்குள்ள தேவனை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அதையும் செய்ய முடியாத வேலையை இப்போ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு, அவன் ஆட்சியில் நீங்க தேவனை தேடவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை. என்னங்க அப்படின்னா, இப்போ உங்க வீடு முழுக்க ஸ்மார்ட் வீடா மாறிக்கிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்க வீட்டுக்குள்ள வைஃபை கனெக்ஷன் இருக்குதா? பெரும்பாலான வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, வைஃபை கனெக்ஷன். ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது, இல்லையா? அதே மாதிரி இப்போ எல்லாருமே போன்ட்ட பேசுறீங்கல்ல, போன்ல பேசல, போன்ட்ட பேசுறீங்கல்ல. சிரி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, அப்புறம் ஜெமினின்னு ஒன்று வச்சிருக்க, எல்லாம் பேசுறீங்கல்ல. இது என்ன செய்யும் நினைக்கிறீங்க உங்களை? இப்போ உங்க வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுதா? இப்போ ஹாய் சிரி அப்படின்னு அப்படின்னு கூப்பிடுது இல்லை, திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லை. அப்ப நீங்க பேசுறதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, கவனிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்க வீட்டில் பேசுறது எல்லாமே என்ன ஆகும்,
இது கவனிச்சுக்கிட்டு இருக்குது, உள்ள இருக்குது. இதை இப்ப எல்லாத்தையும் தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இதை தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. என்னன்னா ஸ்மார்ட் போன். இப்போ உங்க வீட்டில் இருக்கிற ஏசி, உங்க வீட்டில் இருக்கிற டிவி, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற போனு, வைஃபை, உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, எல்லாத்துக்குள்ளுமே ஏஐன்னு ஒன்று கொண்டாந்துக்கிட்டு இருக்காப்பா எல்லாத்துக்கும். இது எல்லாமே ஒரு கனெக்ஷனுக்குள்ள வந்துடும், வைஃபை கனெக்ஷனுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துப்பாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? ஒன்று அதுவே பேசிக்கும். இப்போ ஏசி ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னா அந்த ஏசியில் இருக்க ஏஐ வழியாகவே உங்க வீட்டுக்குள்ள வாட்ச் பண்ற அந்த காரியம் இருக்கும் வைஃபை மூலமா. அதுவே சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு அதுவே பண்ணிடும். உங்களுக்கே அப்பதான் தெரியும் அந்த ஆள் வந்த பிறகு, என்ன சார் விஷயம், இல்ல உங்களுடைய ஃப்ரிட்ஜ் ஃபால்ட்டா இருக்கு, இல்ல நான் ஒன்றும் சொல்லலையே இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபால்ட்டா இருக்கும். ஏன்னா அதுவே அதை என்ன பண்ணிக்குது, ஷெல்ஃபா சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்றான். இப்போ அது ஏஐ ஹோம்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்க வீட்டுக்குள்ள உங்களை வாட்ச் பண்ண தொடங்கிருச்சு. சைனால இப்போ ரூல் போட்டிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள யாருமே ப்ரேயர் நடத்தக்கூடாது, வீட்டுக்குள்ள யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாட்ச் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள பண்றத? முந்தியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் போய் தான் சொல்லிடுவான், அந்த வீட்டில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவான். இப்போ அப்படி அல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்கிற கருவி முழுவதும் வருகிறது. 100% நீங்கள் பேசுவது, நீங்கள் என்ன பண்றீங்க, என்ன ப்ரேயர் பண்றீங்க, எல்லாத்தையும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் 24 hours. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே தான் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு. உங்க வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. 24 hours நீங்க என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகும், நீங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும், யார் கூட பேசுறீங்களோ ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் உலகம் பார்க்காத உபத்திரவ காலம், இது வரைக்கும் வந்ததுலயே தி வஸ்ட் கவர்மெண்ட். நேத்து வாசிச்சோம்ல, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேல் 7:23 வாசிங்க. அது ஏன் மிருகம்னு என்ன பார்த்து சொன்னீங்க? இப்ப அவங்க கீழே வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாக்கும் 4ஆம் மிருகம் அப்படின்னு. அவங்க வாசிங்க, திருப்பி வாசிங்க. எல்லா ராஜ்யங்களும், இப்ப நான் சொல்றது நேத்து நம்ம பார்த்த கவர்மெண்ட், அவங்க செய்ய போற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இதுதான் இருக்கிறதுலயே உலகம் உண்டானதுல இருந்து தி வஸ்ட் கிங்டம். வரப்போற உபத்திரவ காலம் தான் பைபிள் சொல்லுது, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், உலகம் பார்க்காத காலம் ஒன்று வருகிறது. ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி நம்ம காலத்துல இருந்தான், அவனை விட மோசமா ஒருத்தன் வரப்போறான்னு பைபிள் சொல்லுது. சரித்திரத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, வெரி ஒஸ்ட் டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்களையே இப்ப வரப்போறவன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று உருவமாய் இருந்தது. அப்ப இந்த சாம்ராஜ்யத்துலதான் சபையை ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. இந்த சாம்ராஜ்யம் சபை இல்லாததுனால வருது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த டோட்டல் பூமியும் சாட்டானிக் கிங்டமாக மாறும். அதுல ஒரே ஒரு குரூப்பை மட்டும் கர்த்தர் பூமியில வச்சிருப்பார் தனக்குன்னு 7ஆம் அதிகாரத்தில். அதை கூட அழகா ஆண்டவர் எப்படி சேவ் பண்றாருன்னு இருக்கும். வாசிங்களேன், 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? அதுக்கு கீழ் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு கீழ் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கொலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும், அர்த்த வசனம் வாசி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 வருஷத்துல தேவன் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டம் 1,44,000 இஸ்ரவேலர்கள், வெளிப்படுத்தல் 14 இருக்கிறவங்க இல்ல, இது 7 இருக்கிறவங்க, இவங்களை கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ண போறாரு,
ஒரு சேஃபான இடத்துல வைக்க போறார். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல அவர் சொல்லும் பொழுது 15வது வசனத்துல, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். கர்த்தர் என்ன பண்றாரு, உபத்திரவ காலம் வருது, அந்தி கிறிஸ்து வந்து 3வது தேவாலயத்துல நிக்க போறான். அப்போ மகா உபத்திரவம் உலகம் முழுக்க. அப்ப என்ன நடக்குமா, அந்த உபத்திரவ காலத்துல காப்பாத்தி தப்பிக்கிறதுக்கு ஒரு 1,44,000 பேரை கொண்டு போய் கர்த்தர் சேஃப் பண்ண போறார். அந்த சேஃப் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 7:1 சொல்லுது வசனம், காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் ஏன் காத்த பிடிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்சனும் எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை கண்டுபிடிக்கிறது எது வழியா தான் நடக்குது? காற்று வழியா. உங்களை சேட்டலைட் எது வழியா வாட்ச் பண்ணுது? காத்து. இன்னைக்கு வந்து மூலதனம் காத்து. ஒரு காலகட்டத்துல மூலதனம் வந்து லேண்டு, விவசாயம். ஒரு காலகட்டத்துல மூலதனம் ஆயில். இப்போ ஆயில் தான் நமக்கு என்னவா இருக்கு? பேஸ். இதுக்கு பிறகு மூலதனம் எது தெரியுமா? காற்று. இப்போ காற்று பிசினஸ் தான். மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்ததுல இருந்து பில்கேட்ஸ் வந்த பிறகு காத்து தான் பேஸாக இருக்கு. ஸோ பைபிள் சொல்லுது, கடைசியா ஒரு ஜனங்களை காப்பாற்றணும்னா அவங்கள மறைச்சு வைக்கிற வரைக்கும் இவங்க எதை பிடிக்கிறாங்க? காற்றை பிடிக்கிறாங்க. காற்றை பிடிச்சாச்சுன்னா யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அது கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் இவங்களை மலைக்கு கீழே என்ன பண்ண போறாரு? சேவ் பண்ண போறாரு. ஸோ இப்போ எவ்வளோ அழகா பைபிள் வந்து நமக்கு சொல்லி வச்சிருக்குது பாருங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பைபிள் வந்து ஒரு பழைய புக்கு, இது அந்த கதை இந்த கதை இருக்குது. இது எதுலையுமே கதை கிடையாதுங்க, எல்லாமே சம்பவம். ஆனால் அவைகளுக்கு பின்னால் நடக்க போகிற இன்னைக்குள்ள டெக்னாலஜியில இருந்து, இனி வரப்போற டெக்னாலஜியில இருந்து, ஆர்மியில இருந்து இந்த எண்டுன்னு போடுற வரைக்கும் அத்தனை அதுல இருக்கு. 8ஆம் நாள் வரைக்கும் இருக்கு. நீங்க இந்த கூகுள் சொல்லக்கூடியதான காரியத்தை இது பாத்தீங்கன்னா, கூகுள்ல வர்றது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. அது இன்ஸ்டால வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்ல வர்றதோ யூடியூப்ல வர்றதோ எத்தனை உண்மைன்னு தெரியாது. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கிற எல்லாமே உண்மை, 100% உண்மை. ஆனா இதை நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க. இதை உட்காந்து தியானிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமா பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஆனா இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே இதை பத்தி ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா என்ன, இதை கொஞ்சம் நீங்க தியானிச்சு படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு டைம் இல்ல. ஏன்னா இப்ப எல்லாம் 30 செகண்ட்ஸ்ல ஷார்ட்ஸ் பாக்குறவங்களா இருக்கிறீங்க. நீங்க உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இதையுமே 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியல. உட்காந்து மெமரி பண்றதுன்னு உங்களுக்கு போயிடுச்சு. சோ உங்களுக்கு எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சு? 30 செகண்ட்ஸ், 1 மினிட் வீடியோவே ஒரு நிமிஷத்துக்குள்ள இருந்தா தான் பாக்குறாங்க. 1 மணி நேரம் செய்தினா யாரும் பாக்குறது இல்லை. இப்ப அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப நீங்க மிக முக்கியமான விஷயத்தை உங்களை பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறான். உங்களை எப்படி ஆக்கிட்டானா, எதையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு. ஒன்னு பார்த்தா ஸ்க்ரோல் அடுத்து போடணும். ஆனா இது அப்படி அல்ல. இரவும் பகலும் உட்கார்ந்து தியானிக்கணும் இத. ஆனா தியானிக்கிற அளவுக்கு இப்ப உங்களுக்கு என்ன இல்லை? இப்ப பொறுமை கிடையாது. டைம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? பொறுமை இல்ல. அதனால பிசாசு பண்ண பெரிய தந்திரம், நீங்க போனு டெக்னாலஜி அல்லது அதுல உள்ள கூடிய விஷயங்கள், நான் இது வேணான்னு சொல்லல, திருப்பியும் சொல்றேன், இது வேணான்னு சொல்லல. எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது போனுக்கும் பொருந்தும். சிலர்லாம் போன்லயே இருக்கான், சும்மா இருந்தா போனை நோட தொடங்கிறான், இப்படி தோண்டிட்டே இருக்கான். போன் பாருங்க, தேவையான விஷயத்த பாருங்க, வேணான்னு சொல்லல. எது ஒண்ணுமே ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமா போகுது. எந்த அளவுக்கு போகுதுன்னா, போனை வச்சு காலை மேல வச்சு தூங்குது. தலைகாணிக்கு பக்கத்துல போனை வச்சுட்டு காதை வச்சுட்டு தூங்கி இருக்கு. என்னன்னு பார்த்தா பேசிட்டே இருக்கும்போது தூங்கிருச்சு. போன தலைகாணிக்கு அடியில் இருக்கு. சில ஆட்கள்லாம் காலைல ஏந்திரிக்கும் போது பைபிள் சொல்லும், பொழுது விடியும் போது நான் உம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆவேன்னு. இது விடியும் போதே தடவுது, குருட மாதிரி. கண்ணே திறக்கல. ஏன் தடவுறேன்னு கேட்டா, டைம் பார்க்கறேன். டைம் பார்க்கறதுக்கு போன் பார்க்கும் போதே 4 போட்டிருக்கோம், 6 மெசேஜஸ். அப்படியே அமைக்கிட்டு அப்படியே பார்க்கறது. ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப் குள்ள போனா மினிமம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுதா? நீங்க பார்க்க போன விஷயத்தை மட்டுமா பார்க்கறீங்க? அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி உள்ள போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதை வாசிக்கணும்னு தோண மாட்டேங்குது, பிரிக்கணும்னு தோண மாட்டேங்குது, அதை பத்தி பேச தோண மாட்டேங்குது. லிட்ரலா ஒரு சந்ததி தேவனை விட்டு பிசாசுகிட்ட போயிட்டு இருக்குது. ஒரு ஜெனரேஷன் போகுது.
நீங்க வெறும் தேவனை விட்டு மட்டும் போல. நீங்க யோசிச்சு பாருங்க, யாருமே வேணாம், ஒரு போன் இருந்தா போதும். ஒரு ரூம்குள்ள ஒரு நாள் முழுக்க இருப்பீங்களா மாட்டீங்களா? இருப்பீங்க தானே? ஒரே ஒரு போன் இருந்து இந்த பக்கத்துல நொறுக்கு தீனி 4 பாக்கெட் இருந்துச்சுன்னா நீ எவனையுமே தேட போறதில்லை நீங்க. ஆமா தானே? இந்த சிப்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி மென்னுக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு அதில் 2 ஏர்பேடை ஏதோ நம்ம கையில போட்டுக்குது, இப்படி பார்த்துக்கிட்டு திங்குது பாக்குது. நான் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லுது, என் உடம்பு ரொம்ப குண்டாயிட்டே போகுது, என்னன்னே தெரியல, உட்காந்து தின்னு வேற என்ன ஆகும்? என்ன ஆகும்னு நினைக்கிறிய? பசங்களும் அப்படித்தான் இருக்கான். எல்லாரையும் பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட தான் நிறைவே இருக்கு. இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி ஆடு இருக்கான். அவன் ஏறி உக்காடுறான், வயிறு டேங்க் மேல தனியா இருக்கு. பைக்கில் கேட்டு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நேற்று நானும் தம்பி கார்ல போயிட்டு இருக்கோம். ஒரு ஆளு டேங்க் மேல போனை வச்சு போனை பார்த்துட்டே ஓட்டுறான், 2 வீலர்ல. இப்படியே பார்த்துட்டு என்ன அடிக்ஷன் பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இதை யூஸ் பண்ணுங்க, தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தேவைப்பட்டால் ஜீவனை எடுக்கும். ஏஐ கிட்ட போய் கேட்டு பாருங்க, சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுகிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருன்னு சொல்லுது. ஆமா சொல்லுது, சாட் ஜிபிடி சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருந்து. அன்னைக்கு ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்ன பண்ணலாம், கொன்னுடுன்றுச்சு. ஆமா, இது ஜீவனை எடுக்கும், ஆனால் கர்த்தரோ ஜீவனை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உன்னை சாக விட மாட்டார். இது உங்க உடம்பை கெடுத்துரும். RFID ரொம்ப என்ன செய்யும், உடம்பை கெடுத்துரும். இப்போ ரொம்ப ரேடியேஷன்ஸ். பட் அவனே சொல்றான், அதிகமா ஏர்பாட் போடுறவங்களுக்குலாம் என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது. தயவு செய்து பெரியவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வாலிபர்களை மட்டும் சொல்ல வேண்டியது இல்லை, பெருசும் அப்படித்தான் இருக்கு. வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே யூடியூப்ல என்ன சமைக்கலான்னு பார்த்து சமைச்சு அதை வீட்டில் வச்சு சாப்பிட்றவங்களாம் செத்து போறான். அது வேற, அதை செஞ்சு வச்சுட்டு இது எப்படி இருக்கு, அது ரிவ்யூ வேற. ஃப்ரெண்ட்ஸ் வாயில வைக்க முடியல. ஆனா பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு, வானவில் மாதிரி 7 கலர்லயும் இருக்கு. கருப்பா ரசம், வெள்ளையா தயிர், பச்சை கலர்ல பீன்ஸ், ஆரஞ்சு கலர்ல கேரட்டு, எல்லாம் 7 கலர்ல வானவில் மாதிரி இருக்கு. எல்லாம் வாயில வச்சுட்டு ம்ன்றான். என்னத்த போங்க, கவனிச்சு கொள்ளுங்க. காலம் மிக கொடிதா இருக்கிறது. உங்களை நீங்க தான் காப்பாற்றிக் கொள்ளணும். கர்த்தர் அதுக்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தை விட காப்பாத்துக்கிறதுக்கு கர்த்தர் உங்க கையில பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இது ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஏன்னு கேட்டா, இது சத்தியம் பாருங்களேன், எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இதை டேஸ்ட்டை உணர்ந்துட்டீங்கன்னா, இதை உங்களால கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை அழகாய் காப்பாற்றி விடும். அல்லேலூயா. அதனால மிக கொடிதான காலம் ஒன்று வருகிறது. அடுத்து நம்ம தலைக்கு மேல இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தலைமுறையில இப்ப நம்ம பேசின எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒண்ணு தான் பாக்கி என் கணக்குக்கு. இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உச்சத்துக்கு போனா இது எல்லாமே வந்துடும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுது, இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் வரப்போகுது. நாம் அதற்கு ஆயத்தப்படுவதுக்கு தான் இந்த செய்தி. இதை எதையுமே நீங்க மாற்ற முடியாது. உலகம் ஒரு கொலாப்ஸுக்கு போகும், பயங்கரமா உச்சத்துக்கு போய் கொலாப்ஸ் ஆகும். அது இயேசுவின் பகிரங்க வருகையில நடக்கும். அவர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்க வருவார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வருவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். 1900 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இதுல நீங்க இதை பார்க்கலையே. இது ஒரு விஷயத்த அது பாருங்க, அது அந்த நியூஸ்ல வந்தது 2010. அந்த சிப்பை எங்க வைப்பாங்கன்னு போட்டிருக்குது, படிக்க முடியுதா? அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில். இது வந்தது 2010. பைபிள்ல சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ரெண்டு பிளேஸ் கை அல்லது நெற்றி. இன்னும் பைபிள் பர்டிகுலரா சொல்லுது, வலது கையிலாவது நெற்றிகளில். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரே புஸ்தகம் உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. வேறொரு புஸ்தகத்துல இதை நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு அழகா தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். சோ அவர் வரப்போவது அதிக நிச்சயம். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார்.
முதலாவதாக இந்த வருகையில போறதுதான் இம்பார்ட்டன்ட், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதலில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கு, அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம். இயேசு உங்களை கூட்டிட்டு போக ரெடியா இருக்கிறார். அவருக்கு வேற எந்த பாகுபாடு கிடையாது, எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த இது எதுவுமே கிடையாது. இயேசு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் நம்மை மூத்த சகோதரன் பைபிள் சொல்லுது. ஸோ இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. என்னங்க செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மட்டும் நீங்க உண்மையா சொல்லி பாருங்க. உங்ககிட்ட வேற ஒன்னையுமே அவர் கேட்கல, எல்லாவற்றையும் அவர் கிரயமாய் செலுத்திட்டாரு. அவர் உங்ககிட்ட கேட்டது உங்க இருதயம் மட்டும்தான், வேற எதையுமே கேட்கல. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, என்ன வேணா இருங்க, முழங்கால் போட்டு இந்த காரியத்தை மட்டும், என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி பாருங்க. இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன், அடுத்து இந்த வருகையில போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். அது எதுக்கான அடையாளம்னா, நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், புது பொருளா கூட இருக்கட்டும், வீட்டுக்கு வந்தோன்னு அதை முதல்ல என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை கழுவோம் இல்லையா? நல்ல மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, புது சட்டை பேட்டு வாங்கிட்டு வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு தடவை வாஷ் பண்ணுவாங்க. சிலர் தான் அப்படியே போட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, ட்ரையல் ரூம்ல யார் வேணாலும் போட்டு பார்த்துருப்பான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பொருளை கொண்டு வந்தாலும் முதல்ல என்ன செய்வோம்? பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா, நம்ம அதை கழுவும் எடுப்போம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவை கர்த்தர் பரலோகத்துக்கு விட்டு போக போறார். அவர் உலகத்திலிருந்து வேறு விரிச்சோம், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுகிறேன், புது மனுஷனா மாறுறேன்றதுக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஞானஸ்நானத்தை சொல்றாரு. இவங்க வச்சதுனால ஆண்டவர் வைக்கல, ஆண்டவர் ஞானஸ்நானத்தை வச்சாரு. அதை பார்த்து தான் அந்த உலகம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கழுவணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். தண்ணி போட்டு எல்லாமே தண்ணியில கழுவுறாங்களா? எதை எடுத்தாலும் தண்ணியில என்ன செய்யறாங்க? ஒரு தடவை தண்ணியில அலசிருங்கம்பாங்க. அது எதுல இருந்து வந்துச்சுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது எது? ஞானஸ்நானம் எடுத்தல். சோ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, ஒரு ஆவிக்குரிய சபை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி, இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைக்கு உங்களை ஐக்கியமா இணைச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். வேதம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். நீங்க கேட்டீங்கன்னா போதும், ஆவியான நிரப்ப. இப்பவும் சொல்றேன், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு ஆள் தத்துவமே இல்ல, ஜஸ்ட் அது ஒரு பவர் அப்படிம்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறவர், ஆவியானவர் தான் சபையில் பேசுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றதால் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உண்டு, அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இது சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்திலையும் கலந்து கொள்ளலாம். அப்படி இல்ல, எனக்கு சபைக்கு வர்றதுக்கு அல்லது வந்து போறது அந்த நேரத்துக்கு வந்து போக முடியாது, வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கு. ரோமர் 12 வாசிக்கிறோம் இல்லையா? 1-3 வசனத்துக்குள்ள, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு போயிருச்சு, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சபையும் உலகமும் கலக்கிறது. நோவா காலத்துல உலகம் அழியறதுக்கு இருந்ததான மிக முக்கியமான ஒரு காரணமாக ஆண்டவர் சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோட என்ன செஞ்சாங்களாம்? இணைஞ்சாங்களாம். அதே மாதிரிதான் இப்ப சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறது. உலகம் எப்பவுமே அட்ராக்ஷன், அது கவர்ச்சி. உலகத்துல உள்ளது என்னது? கவர்ச்சி. நல்லா கவனிச்சு பாருங்க, கவர்ச்சியா இருக்கிறது எல்லாமே நன்மையா இருக்காது. ஆனா பல நேரத்துல நன்மையானது கவர்ச்சியா இருக்காது. ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில தொங்கும்போது எப்படி இருந்தாராம்? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆனா அந்த சிலுவையில தான் உங்களுக்கு எனக்கும் மீட்பு கிடைச்சிச்சு. இந்த உலகம் கவர்ச்சி, அட்ராக்ஷன், உன்னை இழுக்கும். பார்க்கும் போது அப்படியே இது இருந்தா டவுன் டு எர்த்தும்பா. என்னது? டவுன் டு எர்த்து, எனக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைம்மா. கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியும் அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம்னு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுப்பான் அது வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதைன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். ஆனா ஒண்ணு, அப்படி பண்றவன்லாம் ரட்சிக்கப்பட்டுறான். அடிக்கிற அடியில
நம்ம சொன்னா கேட்க மாட்டாம்ல, ஆண்டவர் அதுக்கப்புறம் யார்ட்டையே பிடிச்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் இந்த காலத்துல சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வராதீங்க. அங்க ஆடுற ஆட்டம், அங்க பாடுற பாட்டம், அவன் குதிக்கிற குதி. நீங்க பாடுறீங்களா பாடுங்க, ஆவியில நிரம்பி பாடுறீங்களா பாடுங்க, ஆனா சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க. நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியா இருக்காது. யோசிச்சு பாருங்க, இவரு இங்கிலாந்துக்கு கிங் இருக்கிறாரு, சார்லஸ் இருக்கிறாரு. அவரு ஜனாதிபதியா ட்ரம்ப்பை பார்க்க வரும்போது அவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டா எவனா கேட்க போறானா? அவரை ஏதாவது கேட்பானா? ஆனால் அது தகுதியாக இருக்காது. ஒரு ராஜாவை பார்க்க போறோம், அங்க ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அப்ப நம்ம ஒரு புரோட்டோகால் இதுதான் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களுக்கு ஆசை தான் இல்லையா? இப்போ நீங்க சர்ச்சுக்கே வாங்க, உங்களுக்கே பாருங்க, ஷார்ட்ஸும் டிஷர்ட்டோட வரது உங்களுக்கு வசதியா இல்லையா? நைட்டியோட வர சொன்னா நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? ஆமா தானே? கடை கிடைக்கலாம் அங்கேயே போயிடுறீங்க, ஒரு டவலை மேலே போட்டு நீங்க பாட்டு கொஞ்சம் ஏமாந்தா சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. நீங்க நாங்க விடுறதில்ல. சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஏமாந்தா அவன் டிஷர்ட்டும் ஸ்லீவ்லெஸ் பனியனும் போட்டு ஹாய் பாஸ்டர்ன்றான் வந்து உள்ளுக்குள்ள. சரியா? அடுத்து நடந்துரும், அதுவும் நடக்கும். அது தகுதியா இருக்குமா? தகுதியா இருக்காது. பரலோகத்துல அந்த கேருபீன்கள், ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, கேருபீன்கள் என்ன செய்தான்? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோகத்தில் இருக்கிற தூதனே அவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கிறான். இங்க எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கேட்க கூடாது. ஏன்? கடைசி காலம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் இணையிறது, அது அட்ராக்டா இருக்கு. என்னங்க தப்பு? அப்படி ஒரு சட்டை போட்டா என்ன கத்தர் கோச்சிப்பாரா? கணம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன் உன் பையனை நீ அனுப்பிவிட ஸ்கூலுக்கு யூனிஃபார்முக்கு, அதுக்கு பதிலா வெறும் உங்க பையனை 4வது படிக்கிற பையனுக்கு பனியனும் ஜட்டியும் போட்டு அனுப்பி விடுங்களேன். என் பையனுக்கு அதாங்க நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருப்பான்னு சொல்லிதான் பாருங்களேன். அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல, அதே மாதிரி ஆலயத்துக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல. நீங்க போய் பாருங்க, ஒரு சட்டசபைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு கணம், அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ராணுவத்தில் இருக்கணும், அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு எப்படி வேணாலும் வரலாம். பிரசங்கியார் அப்படி பிரசங்கம் பண்றான், இவெல்லாம் என்ன பிரசங்கியார்னே தெரியல. கர்த்தருக்கு என்று வசனம் தெளிவா சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியாகிறாது. உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதீங்க, எதுலையும் கொண்டாடாதீங்க. மியூசிக்ல கொண்டாடாதீங்க. மியூசிக்க கர்த்தருக்காக நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு டியூன் தருவார், உங்க இசையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க பாடும்போது அதுல மகிமை வெளிப்படும். சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாடாதீங்க, அதை உள்ள கொண்டாடாதீங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஆவியோட உண்மையோட இருக்காது. ஒருவேளை இங்க நீ பாடுறது கொஞ்சம் அவனை விட குறைவாவே இருக்கும், ஆனா கர்த்தர் உன் அபிஷேகத்துல நிரப்பி இருப்பார். நல்லா பாடணுங்கிறது முக்கியமே இல்ல, ஆவியோடு உண்மையோடு பாடணும், அதான் முக்கியம். கர்த்தர் என்னைக்காவது நம்ம குரலை பார்த்து குறை சொல்லி இருக்கிறாரா? நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் நான் பாடுறதை பொறுத்துக்கிறாருன்னா எவன் பாடுறதையும் பொறுத்துப்பாரு. நான் பாடுறதே கர்த்தர் பொறுத்துக்கிறாரு. கர்த்தர் என்னைக்காவது நம்மளை குறை சொல்லி இருக்கிறாரா? அந்த ஒரு தகப்பன் மட்டும்தான் நம்ம சுதியோட பாடுறோமா, லயத்தோட பாடுறோமா, இல்ல பீட்டோட பாடுறோமா, எதையுமே கவலைப்பட மாட்டாரு. இருதயம் உண்மையா பாடுறோமான்னு மட்டும்தான் கவலைப்படுவார். அல்லேலூயா. சில நேரம் ஆட்கள்லாம் இங்க முன்னாடி உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க, வர்ஷிப் நடத்துறவருக்கு கஷ்டமா இருக்கும், சம்மந்தமே இல்லாம கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு பாடவே வராது, திரும்பி திரும்பி பார்ப்பாரு, அவங்க பாடவே மாட்டாங்க, கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வராது, ஆனா தேவன் ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவன் உண்மையா பாடிட்டு இருக்கான் என்கிட்ட உட்காந்து, அவன் இருதயம் என் கூட இருக்கு, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அழகா இருக்க வேணான்னு சொல்லல, உடனே நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க, இவர் வந்து இதெல்லாம் அதெல்லாம் சொல்லல. தகுதியா இருக்கணும், அதான் முக்கியம். நீட்னஸ், கர்த்தர் விரும்புகிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கணும். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களோட கூட எதுவும் வராதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது மரணம் வந்தாலும் வராது, வருகை வந்தாலும் வராது. பெட்டியில வச்சாலும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தான் விட போறான், எல்லாத்தையும் எடுத்துருவான். ஆமா தானே? கன்ஃபார்மா எடுத்துருவான். நீங்க போட்டிருக்கிற மோதிரத்தை கூட எடுத்துருவான். வரலனா சோப்பு கீப்பு போட்டு எடுத்து அழுதுகிட்டே உருவிடுவான். ஐயா அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு எடுத்துருவான். அவர் சொன்னார் அவங்களுக்கு எந்திரிச்சு சொல்லல் தானே, ஆனா எதையும் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் போட்டு அமுச்சு விட்டுருவான். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களோட கூட வரும் பரலோகத்துக்கு, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கண்டிப்பாய் பரலோகத்துக்கு வரும். அதுதான் அங்கே உங்களுக்கு சொத்து. அதை வச்சுதான் அவன் கிரியக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சும்மா அந்த 2-3 நாள் செய்தி கேட்டவன விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வருகைக்கு காத்திருக்கிற மக்களாய் மாறிடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஸோ 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே
இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிக்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது.